தென்பெண்ணை ஆற்றில் தண்ணியை திறந்து விட்டதுனால உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் 4 மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. திருவெண்ணைநல்லூரில் இந்த பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு இருக்கிறதுனால இங்கே இன்றைக்கு நாங்கள் நிவாரணப் பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அரசாங்கம் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு 2000 ரூபாய் அறிவித்திருக்கிறது. இது முழுமையாக பத்தவே பத்தாது, கொஞ்சம் கூட பத்தாதுன்றதை நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். நரேந்திர மோடி அவர்கள் இந்த ஃபெஞ்சால் புயலுக்காக ஆரம்பக்கட்ட நிதியாகவே, அதாவது தமிழக அரசாங்கம் கோரிக்கை வைப்பதற்கு முன்பாகவே 945 கோடி கொடுத்துருக்கிறது. அந்த 945 கோடி நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள். இப்போ இந்த 4 மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட வீடுகள் ஒரு 1.5 லட்சம், தோராயமாக 1.5 லட்சம் பேருக்கு, 1.5 லட்சம் வீடுகளுக்கு 20,000 ரூபாய் கொடுத்தா கூட வெறும் 300 கோடி தான் வரும். ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் முதல் கட்டமாகவே 945 கோடி கொடுத்துருக்கிறார். 60,000 கொடுக்க முடியும் ஒரு வீட்டுக்கு, 60,000 கொடுக்க முடியும். மோடி கொடுத்துருக்கிற இந்த முதல் கட்ட இந்த பணத்திலேயே ஒரு வீட்டுக்கு 60,000 கொடுக்க முடியும். ஆனால் ஸ்டாலின் அரசு, திராவிட மாடல் அரசு, ஸ்டாலின் வீட்டுக்கு 2,000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அப்போது மத்திய அரசாங்கம் கொடுக்குற, நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்குற பணம் எங்கே போகுது? மோடி கொடுத்தாருல்ல, அதை மக்களுக்கு கொடுங்க. நீங்கள் மக்களுக்கு நீங்கள் எந்த விதமான வசதிகளையும் செய்யலை. வெள்ளம் வந்ததை அறிவிக்கலை. மக்கள் வெள்ளத்தில் தவிச்சிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு போட் அனுப்பலை. மாநில அரசு அதிகாரிகள் ஒழுங்காக சோறு கூட போடல, ஊசி போன சோறு போட்டிருக்கிறாங்க. பல இடங்களில் அரிசி கொடுத்தது ரேஷன் அரிசியை தான் இந்த பக்கம் திருப்பி விட்டுருக்குறாங்க. நீங்கள் எந்த விதமான நிவாரணத்தையும் ஒழுங்காக கொடுக்கல, மீட்பு பணியும் ஒழுங்காக பண்ணலை, அறிவிப்பு கொடுக்கல. இப்போ நீங்கள் கட்டமைப்புகள், பெரிய பெரிய நேஷனல் ஹைவேஸாக மத்திய அரசாங்கம் பண்ண போகுது, ரயில்வே ட்ராக்காக மத்திய அரசாங்கம் பண்ண போகுது, கிராம சாலைகள் கூட மத்திய அரசாங்கம் நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டத்தில் தான் நீங்கள் பணம் வாங்கி பண்ணுறீங்க. அப்போது நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்குற காசை நீங்கள் வீட்டுக்கு 20,000 கொடுக்கலாமே. 60,000 கொடுக்குற அளவுக்கு அவர் காசு கொடுத்துருக்கிறார். நீங்கள் 20,000 கொடுக்கலாமே. 20,000 கொடுத்தாலே 300 கோடி தான் வருது. ஆனால் அவர் 945 கோடி கொடுத்துருக்கிறார். ஆகையால் இன்னுமே அடுத்த அமௌண்ட் வரப்போகுது. இது வந்திருக்கிறது முதன்மை நிதி மட்டும்தான். ஆகையால் ஸ்டாலின் அரசு, திராவிட மாடல் அரசு பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு உங்களுடைய மனித தவறால் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த வீடுகளுக்கு 4 மாவட்டங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லோருக்கும் 20,000 ரூபாய் தர வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் இப்போது அந்த பகுதியில் இது வரைக்கும் யாரும் பார்க்கலன்ற ஒரு குற்றச்சாட்டையும் அந்த மக்கள் சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இப்போ நீங்களே பார்த்தீங்க, மக்கள் என்ன சொல்கிறாங்க? எங்களை யாரும் பார்க்கல. அமைச்சர் கூட, பொன்முடி அவர்கள் கூட பக்கத்து ஊருக்கு வந்தார், எங்கள் ஊருக்கு வரல. அதிகாரிகள் யாரும் பார்க்கல. இப்படியான குற்றச்சாட்டுகள் 4 மாவட்டங்களில் எல்லா பகுதிகளிலும் இருக்கிறது. நீங்கள் மக்கள் பாதிக்கப்படும் போது சென்று ஆறுதல் சொல்லக்கூட உங்களுக்கு மனசு இல்லை அப்படின்னு சொன்னால், இவங்ககிட்ட ஓட்டு வாங்கி தானே நீங்கள் ஜெயிக்கிறீங்க, இவங்ககிட்ட ஓட்டு வாங்கி தானே அமைச்சராக இருக்கீங்க. அங்கே இருவேல்பட்டில் 2 பேர் மேலே பொய் வழக்கு போட்டிருக்காங்க. எதுக்காக? எங்கள் வீட்டை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அமைச்சரை கூப்பிட்ட ஒரே காரணத்திற்காக பொய் வழக்கு போடப்பட்டிருக்கிறது. அங்கே அதிகாரிகள் மக்களை முட்டாள் என்று திட்டிருக்கிறாங்க. அதே போல் இந்த பகுதியில், திருவெண்ணைநல்லூர் பகுதியில் டி வந்திருக்காரு. அவர் ரொம்ப ஆணவமாக இதெல்லாம் நீங்கள் தான் சரி பண்ணிக்கணும், அரசாங்கம் தானே சரி பண்ணணும், மக்கள் எப்படி சரி பண்ணுவாங்க, மக்கள் நீங்கள் தான் சரி பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காரு. இப்படி மக்களை எறும்புகளும் புழுக்களுமாக நினைத்து நசுக்குகிற ஒரு நயவஞ்சக ஆட்சியாளர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். அரசு அதிகாரிகளும் ரொம்ப ஆணவத்தோடு மக்களிடம் நடந்து கொள்வதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதி மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குழந்தைங்களோட புத்தகம் முதற்கொண்டு எல்லாம் சேராகி போய் கிடக்கு. வீட்டில் இருந்த ஒரு பொருள் இல்லை, எல்லா பொருளும் வெள்ளத்தில் வீணாகி போய் கிடக்கு. மக்கள் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற இந்த பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மீள்வதற்கே 2-3 வருடங்கள் ஆகும். இப்போது விழுப்புரம் மாவட்டத்தில் குறிப்பாக இன்னுமே ஒரு சில பகுதிகளுக்கு அந்த 2,000 வழங்கப்படலும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இல்லை, முழுமையாக வழங்கப்படலை, அறிவிச்சிருக்காங்க. நான் அறிவித்ததே பத்தாதுங்கிறேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா பல ஒன்றியங்கள், அதாவது ஒன்றியத்தில் கம்மியான பாதிப்பு இருக்குன்னு வைங்களேன், அந்த ஒன்றியத்தையே ஒதுக்கிடுறாங்க கணக்கெடுப்பில் இருந்து. அங்கே அந்த ஒன்றியத்தில் குறைந்த எண்ணிக்கையிலான வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்குன்னா அதை விட்டுறாங்க. ஒரு ஊரில், ஒரு ஊராட்சியில் குறைந்த எண்ணிக்கையிலான வீடுகள் இருக்குன்னா அதை விட்டுறாங்க. அந்த ஊராட்சியே கணக்கில் கொண்டு வரல. அப்படி பார்த்தா இந்த 2,000 ரூபாய் என்பது கூட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முழுமையாக சென்றடையவில்லை என்பது தான் இங்கே இருக்கிற சூழ்நிலையாக இருக்கிறது. நான் சொல்கிறது, முழுமையாக பாதிக்கப்பட்ட அனைத்து வீடுகளுக்கும் தண்ணி உள்ளே புந்து வெளில வந்திருந்தாலே கண்டிப்பாக அந்த 2,000 பத்தாது, 20,000 கொடுக்கணும். இடிந்து போன வீடுகளுக்கு அதிகமாக கொடுக்கணும்.
பயிர் சேதமா அதுக்கு கணக்கு பண்ணி கொடுக்கணும். ஆனால் காமனாக எல்லாருக்கும் பொதுவாக நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்த காசை கொடுங்க. நீங்கள் ஒன்றும் உங்கள் கஜானாவிலேருந்து நீங்கள் எடுத்து கொடுக்க வேணாம். மோடி கொடுத்தாருல அதை கொடுங்க. அவர் கொடுத்ததுக்கு இப்போ முதல் கட்ட நிதியிலேயே வீட்டுக்கு 60,000 கொடுக்க முடியும். நாங்கள் 20,000 தான் கொடுக்க சொல்கிறோம். 20,000 கொடுங்க. 20,000 கொடுத்தா மட்டும்தான் அந்த சேதத்துக்கு கொஞ்சமாவது ஈடு கட்ட முடியும். ஏன்னா ஒரு வீட்டில் இருக்கிற பாத்திரம், பண்டம், மிக்சி, கிரைண்டரு இதெல்லாம் போச்சு அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு 20,000 தான் சரி கட்ட முடியும். அப்படி இருக்கும்போது 2,000 என்ன பத்தோம்? அந்த வீட்டை க்ளீன் பண்ணுறது கூட அந்த 2,000 பத்தாது. அதனால தான் நாங்கள் உயர்த்து கொடுக்க சொல்கிறோம். மறுபடியும் சொல்கிறேன், மோடி காசை கொடுங்க சாமி, நீங்கள் ஒன்றும் கொடுக்க வேணாம். மோடி கொடுத்தாருல, கையில் வச்சுருக்கீங்கல்ல, அதை கொடுங்க.